அவசரத்துக்கு வீட்ல எதுவுமே இல்ல. நைட்டு வச்ச இட்லி தான் இருந்துச்சு. அத உதுத்து உப்புமா பண்ணிட்டேன். என்ன டயலாக்ன்னு பார்க்குறீங்களா? சூரியவம்சம் டயலாக் தாங்க. இன்னைக்கு சூரியவம்சம் டிஃபன் தான் நம்ம வீட்ல. ஒண்ணும் இல்ல நைட்டு நெறைய இட்லி மீந்து போச்சு. சரி என்னடா பண்றதுன்னு சொல்லி, அத எல்லாத்தையுமே உதுத்து அப்படியே உப்புமாவா பண்ணியாச்சு. சாப்பாடும் நேத்து இருந்த சாப்பாடு மீந்துருச்சு. நாங்க எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே இட்லி மீந்தா, உப்புமாவும் சாப்பாடு மீந்தா வந்து அத புளி ஊத்தி வச்சு மறுநாள் வந்து கிளறி சாப்ட்டுருவோம் அவ்வளோதான். எனக்கு பர்சனலா சாப்பாடு மீந்தா அதில தண்ணிய ஊத்தி வச்சு, அதில கொஞ்சம் தயிர் ஊத்தி கரைச்சு அடிக்கிறது தான் பிடிக்கும். ஆனா, இப்ப குடும்பத்துக்கே கோல்டுன்றதுனால அத நாங்க செய்யல. சரி ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு சாப்பிடுவேன்னு சொல்லி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு அப்படியே கிளறி விட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷா ஆம்லேட்ட போட்டு சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். கஷ்டப்பட்டு மாதுளம்பழம், பேரிச்சம்பழம் சாப்பிட்டு சேர்க்கிற ரத்தத்த மாசா மாசம் பிளட் டெஸ்ட்ன்ற பேர்ல உறிஞ்சு உறிஞ்சு எடுத்துடுறாங்க. ஹெச்பி டெஸ்ட் பண்ணா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. கொஞ்சம் ஏத்த வேண்டியது இருக்கு. இந்த பாப்பா பிளட் எடுத்தது வலியே தெரியல. ஒரே ஆச்சரியம் எனக்கு. ரொம்ப ஷாக்கிங். ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. பாப்பா சூப்பர் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வர வழியில என் உயிர் தோழிய பார்த்து 32 பல்லையும் காமிச்சுட்டு அவளோட ஜாலியா பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.